ஜெனி, ஒரு விஷயத்த நோட் பண்ணிருக்கியா? இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் கையில போன் இல்லாம பார்க்கவே முடியல. என்னன்னு கேட்டா, எனக்கு ஒர்க் இருக்கு, எனக்கு ஸ்டடீஸ் இருக்குன்னு சொல்லி ஒண்ணுக்கு 2 போனை கையில வச்சிட்டு இருக்காங்க. இத பத்தி நீ என்ன நினைக்கிற ஜெனி? ஆமா சோஃபி, நீ சொல்றது கரெக்ட் தான். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் சர்ச்சுக்கு பைபிள் கொண்டு போறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா போன் எடுத்துட்டு போயிடுறாங்க. சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க போல, ஆனா இந்த போன் இல்லாம இருக்க மாட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யாரும் போனை கண்ட்ரோல் பண்ணல, போன் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. சரியா சொன்ன ஜெனி. அப்ப இதுக்கு என்னதான் வழி? நிச்சயமா ஒரு வழி இருக்கு. ஏசப்போட வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க நம்ம டெய்லி முயற்சி பண்ணோம்னா போனை நம்ம கண்ட்ரோல் பண்ண ஏசப்பா உதவி செய்வாங்க. இத பத்தி நம்ம ஒரு பாட்டு கேட்போமா? தந்தானானே 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 தன்னானே 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 தன்னானே. செல்போனில் பேசிக்கிட்டு போற தங்கச்சி, நான் சொல்ல போற சத்தியத்தை கேளு தங்கச்சி. அடடா தலையில கலர் அடிச்சு போற தம்பியே, நான் சொல்லுறத முறைக்காம கேளு தம்பியே. தன்னானே தன்னானே தந்தானானே 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 தன்னானே 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 தந்தானே. இன்டர்நெட்டுக்கு அடிக்ட் ஆகாத, அந்த நெட்டுக்குள்ள மனச விட்டு மாட்டிக்காத. இன்டர்நெட்டுக்கு அடிக்ட் ஆகாத, அந்த நெட்டுக்குள்ள மனச விட்டு மாட்டிக்காத. எஸ்எம்எஸும் தவறாக அனுப்பாத, வாழ்க்கைதானே மிஸ் ஆயிரும் மறக்காத. எஸ்எம்எஸும் தவறாக அனுப்பாத, உன் வாழ்க்கைதானே மிஸ் ஆயிரும் மறக்காத. உன் வாழ்க்கைதானே மிஸ் ஆயிரும் மறக்காத. தந்தானானே 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 தந்தானே தந்தானே தந்தானானே தந்தானே தந்தானே தந்தானானே. தந்தானானே 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 தன்னானே 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 தந்தானே. செல்போனில் பேசிக்கிட்டு போற தங்கச்சி, நான் சொல்ல போற சத்தியத்தை கேளு தங்கச்சி. அடடா தலையில கலர் அடிச்சு போற தம்பியே, நான் சொல்லுறத முறைக்காம கேளு தம்பியே. செல்போனில் பேசிக்கிட்டு போற தங்கச்சி, நான் சொல்ல போற சத்தியத்தை கேளு தங்கச்சி. அடடா தலையில கலர் அடிச்சு போற தம்பியே, நான் சொல்லுறத முறைக்காம கேளு தம்பியே. தன்னானே தந்தானானே தன்னானே தந்தானானே தந்தானானே தன்னானே தந்தானானே 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 தன்னானே 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 தன்னானே. இன்டர்நெட்டுக்கு அடிக்ட் ஆகாத, அந்த நெட்டுக்குள்ள மனச விட்டு மாட்டிக்காத. இன்டர்நெட்டுக்கு அடிக்ட் ஆகாத, அந்த நெட்டுக்குள்ள மனச விட்டு மாட்டிக்காத. எஸ்எம்எஸும் தவறாக அனுப்பாத, உன் வாழ்க்கைதானே மிஸ் ஆயிரும் மறக்காத. எஸ்எம்எஸும் தவறாக அனுப்பாத, உன் வாழ்க்கைதானே மிஸ் ஆயிரும் மறக்காத. உன் வாழ்க்கைதானே மிஸ் ஆயிரும் மறக்காத. தன்னானே 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 தன்னானே
தன்னானே தன்னானே தன்னானே ஓ தன்னானே 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 ஓ தன்னானே 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 ஓ தன்னானே 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 ஓ தன்னானே தன்னானே தன்னானே. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம் நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். டிப்ஸ்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல, ஏன்னா ஈஸியா ஒரு காரியத்தை செய்யறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் உதவியா இருக்கும். அதே போல இன்னைக்கும் உங்களுக்கு அக்கா ஒரு குட்டி டிப்ஸோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? நான் என்னோட காரியங்கள்ல நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நீ எதையும் தள்ளிப்படாதீங்க. நம்மளால செய்ய முடிஞ்சத இன்றைக்கே செய்திடணும். சில நேரங்கள்ல நம்ம நினைப்போம் இதெல்லாம் சின்ன மேட்ரு தான், இதை நான் ஈஸியா செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு அடுத்து பார்ப்போம் அப்படின்னு வைப்போம். இன்னைக்கு மிஸ் நடத்துனது இன்னைக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது, இதை எப்ப படிச்சாலும் நம்ம படிச்சிடலாம், சே இது ரொம்ப ஈஸியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துடக்கூடாது. சின்ன சின்ன சோம்பல்கள் நம்மளை இடற பண்ணும். அதனால சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி சின்ன சின்னதா அப்பைக்கப்ப நீங்க படிச்சிருங்க. நாளைக்கு பிறகு பார்ப்போம் அப்படின்னு எந்த காரியத்தையும் தள்ளிப்படாதீங்க. அன்னன்னைக்கு உங்களால முடிந்த அளவு படிச்சிருங்க. அப்படி சின்ன சின்னதா நீங்க படித்து வைத்த காரியங்கள் உங்களுக்கு அடுத்து நல்ல உதவியா இருக்கும். புரிஞ்சிருச்சா? அந்த சாப்டரை கண்டிப்பா வீட்டுக்கு வந்து நீங்க வாசிச்சு நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எடுத்து வைக்கும்போது அது உங்களுக்கு பின்னாடி அழியாம உங்க இருதயத்துல ஆழமா பதிஞ்சிரும். நீங்க கேட்கும்போது நல்லா ஈஸியா இருக்கும். அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு நீங்க ஒரு உங்களோட மந்த்லி டெஸ்ட் அப்பயோ இல்ல குவார்டர்லியோடயோ ஆஃபர்லியோடயோ உங்களோட போர்ஷனை திருப்பி பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியவே புரியாததா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஒருக்க அதை ரிவைஸ் பண்ணல. நீங்க அதே இது உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அதை காலத்தை தள்ளி போடாம அன்னைக்கே வந்து ஒருக்க அதை ரிவைஸ் பண்ணி நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது என்னைக்கும் உங்களோட மனசை விட்டு மாறாது. அந்த அந்த போர்ஷனை நீங்க நினைக்கும் போதேமோ நீங்க படிச்ச வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். நிறைய பேருக்கு புக்ல இந்த சைடு இருக்கும், இந்த கார்னர்ல இருக்கும், இந்த கார்னர்ல இருக்கும் அப்படின்லாம் கூட ஞாபகம் வரும். அதனால நீங்க எப்பவுமே எந்த காரியத்தையும் நாளைக்குன்னு தள்ளிப்படாதீங்க. அதே போல சில காரியங்கள் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸா இருக்குன்னு தோணும் போதேமோ அதை பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு வைக்காதீங்க. அணியாருமே ஏசப்பட்ட பலன் கேட்டு அவரை பிடித்து அதை மேற்கொள்ள பாருங்க. ஒருவேளை நீங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசுகிற நேரங்கள் உங்களோட ஸ்டடி டைமை குறைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? உடனே அந்நியாருமே அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ்ட பாய் சொல்லிட்டு வர பழகுங்க. எதுவானாலும் அதுக்கு நீங்க மாறுங்க. ஒன்று மட்டும் நான் அக்கா சொல்றேன், நீங்க நல்லா எதுவுமே ஃபாலோ பண்ணாம நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு சாப்பாடு டேஸ்டா இருக்கும், புரோட்டா டேஸ்டா இருக்கும். அதே இது நீங்க டயட் ஃபாலோ பண்றீங்க அல்லது நியூட்ரிஷன் ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கும்போது புரோட்டா எப்படி தெரியும்? ஜங்க் ஃபுட்டா தெரியும். நீங்க எடுக்கிற சாப்பாடேமோ கார்போஹைட்ரேட்டா தெரியும். அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. புரோட்டீன் நிறைய இருக்கிறத சேர்க்கணும்னு நினைப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுல்ல? அதே மாதிரி நீங்க படிப்புங்கிற ஓட்டத்துல நீங்க இருக்கும்போது நீங்க அதெல்லாம் உங்களுக்கு வர்ற காரியங்கள் எல்லாம் எப்படி பார்க்கணும்னா அதனோட மூலக்கூறுகளோட பார்க்கணும். அதாவது அக்கா என்ன சொல்றேன்னு புரியுதா? அது எதனை பாதிக்குது அப்படிங்கிறத ஆழமா நீங்க பார்க்கிறவங்களா இருக்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஜெயிக்கலாம் வாழ்க்கையில. அதனால இதையும் மேலோட்டமா பார்த்து ஹேண்டில் பண்றதை விட்டுட்டு நம்ம எதையும் நாளைக்குன்னு தள்ளி போடாம ஆழ்ந்த நோக்கத்தோடு நம்ம சிந்திக்க பழகுவோம். அப்படி இருக்கணும் அப்படின்னா டைமை ஷெட்யூல் பண்ணி நம்ம அதை செலவிட பழகணும். எத்தனை மணிக்கு நம்ம வீட்டுக்கு வரோம், எத்தனை மணிக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், அதில் எவ்வளோ நேரம் தூங்குறோம், எவ்வளோ நேரம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நேரம் படிக்க, அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ நேரம் அப்படின்னு ஷெட்யூல் பண்ணி படிங்க. இப்போ இருந்தே படிங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை என்னைக்கு மறந்துடாதீங்க, நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க, இன்னைக்கே செய்யுங்க. எல்லாவற்றையும் இன்றைக்கே செய்யும்போது இன்னைக்கே நம்ம ஜெயம் நம்மளுடைய கைக்கு அருகில் வந்துவிடும். அதனால மறந்து போயிடாதீங்க, தள்ளி போடாதீங்க. Praise the Lord, praise Jesus. கிராம மிஷனரி இயக்கம் சார்பாக நடத்தும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்க பாக்குறீங்க. எத்தனையோ காரியங்களை பிள்ளைகள் வந்து டிவியில பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வசனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த ப்ரோக்ராமை நீங்க பாக்குறீங்க, அட்டென்ட் பண்றீங்க. ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்லயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஒரு நாள் வந்து நான் ரொம்ப எனக்கு வந்து குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும், சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் குக்கிங்க்கு. ஸோ நான் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா விஷயத்தையும் நான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். ரொம்ப டேஸ்டா ஒரு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி சிக்கன்லாம் வாங்கி மேரினேட் பண்ணி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். காலையில செஞ்சு முடிச்சுட்டு பேக் பண்ணி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் கொடுக்குறேன். அவங்க ஒரு வாய் எடுத்து வைக்கிறாங்க. வச்சதும் அதுல வந்து அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆச்சு. நான் என்னுடைய மனசுல என்ன நினைச்சேன், நல்ல மசாலா போட்டிருக்கிறோம், நல்ல சிக்கன் வாங்கியிருக்கிறோம், ரைஸ் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி ரைஸ் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாத்தையும் போட்டேன். ஆனா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் வந்து போட மறந்துட்டேன். அது என்னன்னா, நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க, வேற ஒன்றும் இல்லை, சால்ட். உப்பு வந்து நான் போடுறதுக்கு சுத்தமா மறந்துட்டேன். சோ அப்போ நம்மளுடைய வேதத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனத்துல, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் மொழியே வேறொன்றுக்கும் உதவாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். யூ ஆர் த சால்ட் ஆஃப் தி எர்த். சரியா? நீங்க பூமிக்கு உப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லல. அதாவது யூ ஷுட் பிகம், நீங்க இருக்கணும், உப்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லல. நீங்க தான் உப்பு. இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பத்தி நீங்க அறிகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் உப்பு, சால்ட் ஆஃப் த எர்த். பூமிக்கு நீங்க வந்து உப்பா இருக்கிறீங்க. அதாவது நம்ம சால்ட்ன்னு பார்க்கும்போது நம்ம நினைக்க கூடாது, என்னடா சால்ட்ன்றாங்களே நம்மளை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா வந்து சால்ட்டுக்கு வந்து ஆக்சுவலா எல்லாத்த விட ஒரு முக்கியமான நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதுல 4 காரியங்களை நான் உங்களுக்கு இந்த நாள்ல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சால்ட்டுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான 4 காரியங்கள். அதாவது ஏசப்பா நம்மளை பார்த்து, நீங்க வந்து பூமிக்கு சுகரா இருப்பீங்கன்னு சொல்லல, நீங்க பூமிக்கு ஒரு பெப்பரா இருப்பீங்கன்னு சொல்லல. எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆனா சால்ட் ஏன் அப்படின்னா, முதலாவதாக சால்ட்ன்றது வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதாவது நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம், அதாவது நம்ம படிக்கிற கல்லூரியிலையும் நம்மளுடைய ஸ்கூல்ஸ்லயும், we have to bring the godly flavor. அதாவது நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸை எல்லா இடங்களுக்கும் நம்ம வந்து கொடுக்கணும். அந்த டேஸ்ட் இருக்கணும். நம்மளுடைய பேச்சிலையும் சரி, நம்மளுடைய நடத்தையிலையும் சரி, நம்மளுடைய வேர்ட்ஸ் அண்ட் ஒர்க்ஸ், பேச்சிலையும் நடத்தையிலையும் நம்மளுக்கு வந்து அந்த சால்ட் இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, வேதத்துல கொலோசியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல அதுல என்ன போட்டிருக்குன்னா, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தியதாகியும் உப்பால் சாரமேறி ஆயுமாய் இருக்கிறது. சாரமோட இருக்கணும், உப்பால் சாரமாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல போட்டிருக்கு. சீசன்ட் வித் சால்ட். அதாவது அந்த நம்மளுடைய பேச்சுல, நம்ம வேர்ட்ஸ்ல ஒரு எம்டி வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது, காலியான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகள் வந்து நிறைய வார்த்தைகளை வேஸ்டா நம்ம வந்து நீங்க வந்து கொட்டுவீங்க. அதாவது ஒரு கொலோக்கியல் டேர்ம்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, நம்ம எம்டி வேர்ட்ஸ் அப்படின்பாங்க. எம்டி கான்வர்சேஷன்ஸ். என்ன பேசுற அப்படின்னா சும்மா பேசுறேன், என்ன பேசுறேன்னா அதுல வந்து அர்த்தமே இருக்காது, அர்த்தம் இல்லாத வார்த்தைகள், கோர்வை இல்லாத வார்த்தைகள். ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நேரங்களை வந்து நம்ம வந்து வேஸ்டா
கரெக்டான வேர்ட்ஸை நம்ம வந்து பேசுறோம். நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு ஒரு ஞானம் பொருந்திய வார்த்தைகளா இருக்கணும். வேதத்துல நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல ஒரு புத்தியுள்ள ஸ்திரியை பத்தி சொல்லும் போது என்ன போட்டிருக்குன்னா, அவள் ஞானம் விளங்க வாயை திறக்கிறாள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப நம்ம பேசுற வேர்ட்ஸ் வந்து ஞானத்தோட இருக்கும்போது அது டேஸ்ட்ஃபுல்லா இருக்கும். மத்தவங்க கேட்கும் போது வாவ் இவ்வளோ நல்ல ஞானமா நீ பேசுறியே, நீ பேசுற போதனைகள் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது போக நம்ம என்கரேஜ் பண்ற வேர்ட்ஸா இருக்கணும். நம்ம மற்றவர்களை வந்து நம்ம பேசும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜிங்கா இருக்கும். அவங்க சோர்ந்து போயிட்டு இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு காரியங்களை நினைச்சு இல்ல மார்க் கம்மியா வாங்கியிருப்பா, இல்ல வந்து மத்தவங்க அவங்கள ஹர்ட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த நேரத்துல நம்மளுடைய வேர்ட்ஸ் வந்து டேஸ்ட்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வந்து நெகட்டிவ் வார்த்தைகள் இல்ல வந்து மற்றவர்களை பத்தி புரளி பேசுற வார்த்தைகள், கசப்பான வார்த்தைகள், நெகட்டிவ் வேர்ட்ஸே நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. நம்ம அதை ரொம்ப ரொம்ப கவனமா வைத்திருக்கணும். நம்ம உலகத்துக்கு பூமிக்கு உப்பா இருக்கிறோம்ன்றதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவதாக உப்பு டேஸ்ட் கொடுக்கும். நம்மளுடைய வார்த்தைகளும் நம்மளுடைய செயல்களும் டேஸ்ட் கொடுக்கறதா இருக்கணும். ரெண்டாவதாக இந்த உப்புன்றது எப்படி இருக்கும்னா தர்ஸ்ட் கொடுக்கும். அதாவது நீங்க உப்பு உள்ள நல்ல சாப்பாடு நீங்க ஆகாரத்தை எடுத்தீங்கன்னா அது நம்மளுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப தாகமா இருக்கும். இதனாலதான் நம்ம வந்து ஹோட்டல்ஸ்ல எல்லாம் நம்ம போய் பெரிதா சாப்பிடும் போது நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருப்போம். இந்த தோசையோ என்ன சாப்பிட்டாலும் அதுல சால்ட் நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆண்டவர் மேல ஒரு தாகத்தை கொடுக்கும்படி இருக்கணும். தாகத்தையும் கொடுக்கும்படி இருக்கணும், தாக்கத்தை கொடுக்கும்படியும் இருக்கணும். மற்றவர்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை, நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி நம்ம இருந்துக்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம், மற்றவர்கள் நம்மளை வந்து கேவலமா பேசினாலோ இல்ல மற்றவர்கள் நம்மளை பத்தி தவறான காரியங்கள் செய்தாலும் நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம். ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன் உன் கிளாஸ்ல நடக்குது, உன்னை பத்தி நீ ஒரு தப்பு செய்யல, ஆனா உன்னை பத்தி தப்பான காரியங்களை ரூமர் மாதிரி பொருளியா வந்து யாரோ வந்து கிளப்பி விடுறாங்க உன் மேல பொறாமப்பட்டு. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீ அந்த நேரத்துல அதை செஞ்ச அந்த பர்சன் மேல நீ கோபப்படுறியா, இல்ல அந்த நேரத்துல அதை ஞானமா ஹேண்டில் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீ வந்து நடந்துக்கிறியா? இல்ல உன்னை பார்த்து நேரடியா ஒரு சில பேர் வந்து சில வார்த்தைகள் விட்டு உன் மேல கோவப்பட்டிருப்பாங்க. ஆனா நீ அந்த நேரத்துல நீ எப்படி நடந்துக்கிற? அன்பை வெளிப்படுத்துறியா, இல்ல வந்து பொறுமையை வெளிப்படுத்துறியா, இல்ல எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறியா? இதெல்லாம் தான் மற்றவர்களுக்கு அந்த தாகத்தை, என்னமோ வித்தியாசமா இருக்குதே, உன்கிட்ட மட்டும் இன்னமும் வித்தியாசமா இருக்கே தம்பி, உன்கிட்ட மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அது வேற ஒன்னும் கிடையாது. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உனக்குள்ள இருக்கும்போது there will be something different உனக்கு பத்தி. அப்போ உன்னை பார்க்கும்போது மத்தவங்களுக்கு அந்த ஒரு தாகம் இருக்கும், தர்ஸ்ட் இருக்கும். இது வந்து இன்னொரு இடத்துல வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீதியின் மேல், அதாவது இந்த வசனங்களுக்கு மேல உள்ள வசனங்கள்லவே ஆண்டவர் சொல்றாரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ நம்ம கரெக்டா நடந்துக்கும் போது அந்த தர்ஸ்ட் மத்தவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்களும் ஆண்டவர்கிட்ட வரும்போது அவங்களும் திருப்தி அடைவாங்க. சோ அப்போ people should be attracted to the Jesus inside you. மற்றவர்கள் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், உனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் மேல அவங்களுக்கு தாகம் வரணும். அப்போ நீ அதன்படி நடந்துக்கணும். மூன்றாவதாக நம்ம சால்ட்ன்றது ஒரு நிறைய காரியங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். முதலாவதாக சால்ட் டேஸ்ட் கொடுக்கும். ரெண்டாவது என்ன பார்த்தோம், தர்ஸ்ட் கொடுக்கும். மூணாவது ட்ரீட் பண்ணும். ட்ரீட்னா என்னன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணும். அதாவது என்னன்னா ஒரு சில காரியங்கள், ஒரு சில பேர் வந்து காயப்பட்டிருப்பாங்க. இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் நம்மளோட டிராவல் பண்ணுவாங்க. சில பேர் சோர்வடைவாங்க, காயப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். ஒரு ஔஷதம் போல இருக்கணும். நம்ம எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 24வது வசனத்துல, இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன? ஔஷதம்னா என்னது? மெடிசன்.
அப்போ உங்களுடைய வாழ்க்கை நீ வந்து உப்பா இருக்கும்போது மற்றவர்களுக்கு நீ ஒரு மெடிசனா இருப்பியா? உன்னுடைய வார்த்தைகள் நீ அங்க இருந்தாலே ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் மத்தவங்களுக்கு. ஐயோ எனக்கு இவ வந்துட்டாலே, இந்த 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 அண்ணன் வந்தாலே எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் உன்னோட அந்த இடத்துல நீ அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணணும், ஒரு ஹீலிங் ஃபீல் பண்ணணும். அந்த நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஜீவ தண்ணீரோட நதிகள், அந்த நதிகள் உனக்குள்ள இருக்கும்போது, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இருக்கும்போது, வேதத்துல எசேக்கியேல்ல போட்டிருக்கு, அந்த நதிகள் பாயிற இடங்கள்ல எல்லாம் சுகம் உண்டாகுமா, ஹீலிங் நடக்கும். அப்போ நீ பேசுற வார்த்தைகள்ல ஹீலிங் இருக்கும், நீ செய்யற செயல்கள்ல ஹீலிங் இருக்கும், மற்றவர்களுக்கு அது ஆரோக்கியம் தரும்படி இருக்கும். சோ அதனால நீ சால்ட்டா இருந்தேன்னா மற்றவர்கள் ஒன்னால ஆசீர்வதிக்கப்படுவாங்க, ஒன்னால மற்றவர்கள் சந்தோஷப்படுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, உன் கூட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, இவ்வளவு நேரம் நான் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன், சோர்வா இருந்தேன், ஆனா நீ உன்கிட்ட நான் 2 வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உன்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒரு ஔஷதமா இருக்கும். யூ வில் ட்ரீட் அதர் பீப்புள். 4வதாக கடைசியாக சால்ட்ன்றது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அதாவது ஒரு விஷயம் கெட்டு போகாம இருக்கணும்னா முக்கியமா என்ன போடுவாங்கன்னா சால்ட் போடுவாங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்துல இப்ப இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ் கிடையாது, இல்ல வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு விஷயத்த பதப்படுத்தணும்னா, கெட்டு போகாம இருக்கணும்னா அவங்க முக்கியமா யூஸ் பண்றது என்னன்னா உப்பு. சோ அப்ப அந்த உப்பு உடைய தன்மை என்னன்னா, ஒரு 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 கெட்டு போன இடத்துல அந்த அந்த சால்ட், அதாவது கெட்டு போகாம இருக்கணும்னா அந்த சால்ட் வந்து முக்கியமா இருக்கணும். இட் வில் பிரிசர்வ், அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், அந்த பாக்டீரியா எதுவும் வராம அது வந்து பாதுகாக்கும். அப்போ நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு நெகட்டிவான என்வாயரன்மெண்ட் இருக்கு, எல்லாரும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் வந்து பாவத்துக்குள்ளதான் போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது அந்த அந்த பாவத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவர் கிட்ட வரும்படி ஆண்டவர் நம்மள அதுக்காக தான். நீ நினைக்கலாம் உன் கிளாஸ்ல ஒரு கிறிஸ்டியன் கூட கிடையாது, ஒருத்தர் கூட ஆண்டவர் அறிஞ்சவங்க கிடையாது, எல்லாரும் சினிமா பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, கெட்ட வார்த்தைகள் தான் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, அசுத்த வார்த்தைகள் பேசுறாங்க, நிறைய கட்டுகள்ல இருக்கிறாங்க. ஆனா நீ உனக்குள்ள அந்த உப்பின் தன்மை இருக்கிறதுனால நீ வந்து மற்றவர்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். நீ அதனால எந்த நேரத்திலும் நெகட்டிவா நினைக்காத. எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. ஒரு சின்ன பையன், ஒரு சிறு பையன் வந்து ஒரு கடற்கரை ஓரத்துல இருக்கும்போது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கதை, பட் இருந்தாலும் நான் அதை வந்து சொல்றேன். கடற்கரை ஓரத்துல இருக்கும்போது இந்த நட்சத்திர மீன்கள் நிறைய வந்து கடற்கரை ஓரமா வந்து அந்த அலை அடிக்கும் போது வந்து அந்த கரையில வந்து இருந்துரும். அப்போ அந்த இருக்கும்போது அந்த நட்சத்திர மீன்கள் கரையில இருக்கும்போது அது இறந்து போயிடும். அதுக்கு வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு அதுக்கு தன்மை கிடையாது, கடலுக்குள்ள இருந்தாதான் அது உயிரோடு இருக்கும். அப்ப இந்த சிறு பையன் அங்க உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தான். ஐயோ, இத்தனை நட்சத்திர மீன்கள் வந்து செத்து போக போதே, அழிஞ்சு போக போதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், குடுகுடுன்னு ஓடி போய் அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், அந்த நட்சத்திர மீன்களை ஒவ்வொன்றா எடுத்து அந்த கரையில வரும்போது எடுத்து தூக்கி திரும்ப வந்து கடலுக்குள்ள போடுறான். அடுத்தது எடுத்து திரும்ப தூக்கி கடலுக்குள்ள போடுறான். அந்த ஸ்டார் ஃபிஷ் ஒவ்வொன்னையா காப்பாத்தணும் ட்ரை பண்றான். அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு வயதானவர் பார்த்துட்டு, தம்பி நீ என்ன பண்ற, நீ எத்தனையோ லட்சக்கணக்கான ஸ்டார் ஃபிஷ் வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்குது, ஸ்டார் ஃபிஷ் வந்து கடற்கரையில வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்கு, நீ எல்லாத்தையும் எப்படி நீ காப்பாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையன் என்ன சொன்னா, இன்றைக்கு நான் இந்த ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு நான் வந்து ஜீவன் கொடுக்குறேன், இந்த ஒரு நட்சத்திர மீனுக்கு நான் வந்து உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திர மீனை நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா அவன் வந்து சந்தோஷத்தோட அந்த வயதானவர் பார்த்து சொன்னான். அதே போலதான் உங்க வாழ்க்கையிலையும் நீங்க இருக்கிற இடத்துல ஒருத்தரை நீங்க இம்பாக்ட் பண்ணலாம். ஆஸ் அ சால்ட் நீங்க ஒரு உப்பா இருந்து ஒருத்தருக்கு நீங்க வந்து ஒரு டேஸ்ட்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம், ஒரு தர்ஸ்ட்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம், ஒருத்தருடைய இருதயத்தின் காயங்களை நீங்க ட்ரீட் பண்ணலாம், ஒருத்தருடைய வாழ்க்கையை நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க தான் உப்பு, நீங்க உப்பா இருக்கணும், நீங்க பண்ணவே தேவையில்லை, யூ ஆர் த சால்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. God has chosen you. உன்னை ஆண்டவர் தேர்ந்து கொண்டு இருக்கிறாரு ஒரு உப்பாக. அதனால உன்னுடைய ஸ்கூல்ஸ்,
காலேஜஸ்ல உன் கிளாஸ் ரூம்ல நீ ஒரு சால்ட் ஆயிரு. யூ பி டிஃப்ரெண்ட் அண்ட் மேக் அ டிஃபரன்ஸ் இன் த வேர்ல்ட். நீ வித்தியாசமா இருந்தனா இந்த உலகத்தையே நீ வித்தியாசமா ஆக்கலாம். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாள்லயும் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எசப்பா பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க எசப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அவங்களுடைய கல்லூரிகளையும் அவங்க ஸ்கூல்ஸ்லயும் ஆண்டவரே ஒரு 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 டிஃபரன்ஸ் செய்யும்படி அப்பா நீங்க அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க, ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு சால்ட்ட போல அவங்க வாழ்க்கையில டேஸ்ட் ஆக்குங்க அப்பா ஆண்டவரே. மற்றவர்களுக்கு ஆண்டவரே ஒரு உண்மை பற்றி அந்த தேர்ஸ்ட கொடுங்க எசப்பா ஆண்டவரே. உலகத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்படி இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. அதை பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜீவ தண்ணீரால நிரப்புங்க. ஹோலி ஸ்பிரிட் நீங்க ஃபில் பண்ணுங்க ஏசப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.